ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தேவாதி தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். வாழ்க்கை என்ற பாதையில் நின்று திகைத்து திரிகிற ஒரு கழுதையை போல நம்ம வாழ்க்கை சில நேரங்களில் போகுது. பல நேரங்களில் நமக்கு வாழ்க்கைக்கு வழி தெரிகிறது. சில நேரங்களில் வழிகள் தெரியலை. என்ன பண்ண போகிறோமோ என்று திகைத்து நிற்கும்போது கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்கும் என்றார். ஏதோ ஒரு பாடல் மூலமாய், இல்லை ஏதோ ஒரு வார்த்தை மூலமாய், இல்லை ஏதோ ஒரு ஜெபத்தின் மூலமாய் நம்மை கர்த்தர் தொட்டார்னா அது நமக்கு மறக்க முடியாது. இப்படி மறக்க முடியாத அனுபவங்கள் நிறைய நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் பேசுகிற அந்த இடமும் நமக்கு என்ன செய்யாது, மறக்காது. இந்த இடத்துல நான் நடந்து போயிட்டு இருந்தேன், இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன், இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தேன், அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்டது. ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம ஒருத்தரை ஒருத்தர் இந்த மீடியா வழியாய் சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்மை வாழ வைக்கிறவராய் இருக்கிறார். இயேசுவை ஆண்டவர் என்று சொல்ல வைக்கிறவராய் இருக்கிறார். நாம் ஒருவரை ஒருவர் தூற்றி திரியாதபடிக்கு, ஒருவரை ஒருவர் தூற்றி குறை சொல்லி தெரியாதபடிக்கு தேவனை உயர்த்தி கொண்டே இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அவரை நம்ம பாடலோடும் துதியோடும் ஆராதிக்கணும். எப்போதுமே ஒரு ஆராதனை மோடில் நம்ம இருந்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம சந்தோஷத்தை யாருமே தடுக்க முடியாது. ஒரு துதி நமக்குள்ளேருந்து எழும்பிக்கிட்டே இருந்ததுன்னா கர்த்தர் சந்தோஷமாக இருப்பார். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க துதிக்க ஓடி போய்விடுவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், துதிக்க துதிக்க ஓடி போய்விடுவான். வாயிலே எக்காளும் கையிலே திருவசனம், வாயிலே எக்காளும் கையிலே திருவசனம். வாயிலே எப்போது எக்காலம் இருக்கணும், கையிலே திருவசனம் இருக்கணும்னு சொல்லி பெர்க்மான்ஸ் ஐயா அழகாக பாடியிருக்கிறார். அப்படி அந்த துதிக்கிற ஒரு வாழ்க்கையை விரும்புகிற தேவன் நம் தேவன். ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், நான் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தில் சொல்வார், அவர் மனிதர்களிடத்தில் வாசம் பண்ணுகிறவர். அப்போ துதிகள் மனிதர்கள், துதிக்கிறவர்கள் மனிதர்கள். இப்போ மனிதர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ண விரும்பினார். முதல்ல என்ன சொன்னார், மோசே கூடாரம் போட்டிருந்தார். அப்படி பலிபீடத்தில் இருந்து பலி செலுத்தப்படும் பொழுது சுகந்த வாசனை அது முகர்ந்து கொண்டார். ஆலயம் கட்டும்படி தாவீது விரும்பினார். தாவீது ஆலயம் கட்ட விடலை, ஆனால் சாலமோன் ஆலயம் கட்டினார். அந்த ஆலயத்தில் வந்து வாசம் பண்ணினார். இப்படி அவர் வாசம் பண்ணி இப்போ நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்முடைய சரீரத்தை அவர் தங்கும் ஆலயமாக எடுத்து வைத்திருக்கிறார். பாருங்க, இந்த ஆலயம் அவரை துதித்து கொண்டே இருக்கணும். சோம்பேறிகளின் இல்லத்தில் துதி இருக்க முடியாது. இன்னைக்கு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சிலர் காலையில் எழும்புறதில்லை, குளிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய சில வீடுகளுக்கு போகும்போது சிலரை குறித்து சிலர் கம்ப்ளைண்ட் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த சோம்பேறித்தனத்தை கொண்டு வருகிறது யார் தான்? அது ஒரு பிசாசுனுடைய ஆயுதம். இப்போ சோம்பேறித்தனத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார். துதிக்கிறவர்களாய் நம்மை நிறுத்த விரும்புகிறார். நீங்கள் பாடல் பாடி துதிக்கிறவர்களாய் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள சோம்பேறித்தனமே வராது. ஒரு அருமையான சகோதரி இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக பாட்டு பாடுவாங்க. அவங்கக்கிட்ட கர்த்தர் சொல்ல சொன்னார், டெய்லி ஒரு 5 சாங் இல்லைன்னா 3 சாங் ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி பாடி கர்த்தரை துதித்துரு. அப்படி கர்த்தரை நம்ம துதிக்கிறதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டெய்லி துதிக்க ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, எந்த சோம்பேறித்தனமும் நம்ம இருக்காது. அதே டைமில் அந்த சுறுசுறுப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் நீங்கி நாம் பலன் பெற்றவர்களாய் மாறிவிடுவோம். துதிக்கிற ஒரு கிருபை எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் ஊற்றி இருக்கிறார். எனக்கெல்லாம் பாட வராதுன்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நமக்கு பாடல் வரத்தை எல்லாருக்குள்ளும் தந்திருக்கிறார். நீங்கள் பாடுறத ஒருவேளை சுற்றி இருக்கிற மனுஷங்க கேட்க விரும்பாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் கேட்க விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறாரு. அதனால் நம்ம பாடுவோங்க. பாட பாட நமக்குள்ள ஒரு சந்தோஷம் அப்படியே வரும். பாருங்கள்,
என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார், என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நீங்களும் நானும் ஆராதிக்கும் பொழுது தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடங்களில் கர்த்தர் அப்படி கொஞ்ச நேரம் நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே, நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மாதிலை தாண்டினேன் உம்பலத்தால். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி பாட பாட நம்முடைய வாழ்க்கையில் நாம் உயர்வுகளை பார்க்க முடியும். நாம் அவரை உயர்த்த உயர்த்த கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு அருமையான ஆன்ட்டியை நான் சந்தித்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் ஸ்தோத்திர பலியை செலுத்த சொன்னார் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருந்தார்களாம். ஸ்தோத்திர பலி என்ற உடனே ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்து நம்ம அப்படி வாசித்து கொண்டே இருக்கிறதில்ல, உண்மையாய் உள்ளத்தில் இருந்து அவரை நாம் ஸ்தோத்திரத்தில் நாம் அவரை உயர்த்துவது. ஹல்லேலூயா. அப்படி அவங்க ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அவங்க தரிசனத்தில் பார்க்குறாங்களாம், அவங்க கழுத்தில் அப்படியே மாலை போன்ற விழுந்து கொண்டே இருக்கிறதா. நாம் அவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த கனத்தை அவர் நமக்கு திருப்பி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கனம் பண்ணுகிற தேவன்.
ஒரு மனுஷனை ஒரு மனுஷிய ஒரு மனுஷன் கனம் பண்ணுகிறதை காட்டிலும் மிக அருமையாய் கர்த்தர் கனம் பண்ணுகிறவர். இன்றைக்கும் கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கனவீனப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் மிகவும் அசிங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறேன்னு வேதனையோடு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கனப்படுத்த போகிறார். துதியின் நேரத்தை நியமித்துக் கொள்ளுங்கள். துதியின் நேரத்தை நாட்களை நியமித்துக் கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் அமர்ந்து துதித்து கொண்டே இருங்க. எவ்வளவோ பெரிய பில்லி சூனிய கட்டுகளினால் ஒரு அருமையான மகள் அகப்பட்டுக்கிட்டா. அவளால் தாங்க முடியல வேதனை, சரீர பாடுகள், தாயாருக்கும் பாடு. அப்போ கர்த்தரிடத்தில் அவள் செபித்து ஒரு சின்ன பொருத்தனை பண்ணினா, தொடர்ந்து நான் 4 மணி நேரம் தேவ சமூகத்தில் துதிப்பேன் என்று சொல்லி அப்படி துதித்து அவள் ஆராதனை பண்ணினாள். கட்டுகள் உடைந்தது. கட்டுகளை உடைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கட்டுகளை உடைத்தறிவார். ஆராதனை நேரத்தில் அவர் அப்படியே சந்தோஷப்பட்டு நம் மத்தியில் இறங்கி வருவார். ஏனென்றால் அவர் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் பயப்படுவார், துதிகளுக்கு பயப்படத்தக்க தேவன், எதற்கும் பயப்படாத தேவன். அவர் துதிகளுக்கு பயப்படுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, ஒரு சில வசனங்களை அப்படி ஒரு கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துடலாம். நம்ம துதியோடு கூட தேவனை தேடுவோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவீர்கள் என்றால் நிறைய நேரத்தில் நிறைய பிரசங்கங்களை ஒருவேளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கும் அதே 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். எபிரேயு பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. 5 மண்டபம் சுற்றி கட்டி வச்சிருக்கிறாங்க. நடுவில் ஒரு அழகான குளம் இருக்கிறது. தண்ணீர் சூழ்ந்த ஒரு பகுதி. பொதுவாக நம்ம எல்லாரும் டூர் போகணுன்னா எந்த இடத்தை தெரிந்தெடுப்போம்? நல்ல நீரோட்டம் இருக்கணும், நீர்ப்பாய்ச்சல் இருக்கணும், நீர்வீழ்ச்சி இருக்கணும். இப்படிப்பட்ட இடங்களை தான் நம்ம என்ன செய்வோம்? தெரிந்தெடுத்து நம்ம டூர் போவோம். ஆனால் இந்த பெதஸ்தா ஒரு கருணை இல்லம் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அது ஒரு சுகமாக்கப்படுகிற ஒரு குளம். இந்த குளம் ஒரு விசேஷித்த குளம். குளத்தில் போய் நல்லா குளிப்போம். சாதாரணமாக எல்லோரும் என்ன செஞ்சுட்டு வந்துடுவோம்? நல்லா சரீரத்தை என்ன செய்யலாம்? கழுவிட்டு வரலாம். ஆனால் இது எது கழுவுறதுக்காக வைக்கப்பட்டிருக்கா? வியாதிகளை கழுவுகிற இடம், வேதனைகளை கழுவுகிற இடம், சுகவீனத்தை கழுவுகிற இடம். அந்த இடத்துல பாருங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? யாரெல்லாம் இருக்காங்க? பொதுவாக டூருக்கு போனால் நம்ம குருடர்கள் இருப்பாங்களா? குருடர்கள் பார்க்க முடியாது. சப்பானிகள் இருக்க மாட்டாங்க, சூம்பின உருப்புடையவர்கள். ஆனால் இந்த குளத்தில் இந்த தண்ணீர் அண்டையில் யாரெல்லாம் இருந்தா? குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர், வியாதிக்காரர் அநேகர் படுக்கை போட்டு என்ன செஞ்சுக்கிறாங்க? காத்து கிடக்கிறாங்க. இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் பார்க்கும்போது நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சரீரத்தில் இத்தனை ஆரோக்கியத்தை கொடுத்து தேவன் நம்மை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அத்தனை பேரும் அந்த குளத்தில் காத்து கிடக்கிறாங்க. எதுக்காக தெரியுமா? அந்த தண்ணி எப்போ கலங்கும். தண்ணி பாருங்க, அந்த வேர்டு எனக்கு ரொம்ப, தண்ணீர் எப்பொழுது கலங்கும். கலங்குன தண்ணீர் பிடிக்குமா நமக்கு? அப்படி நல்ல தெளிந்த தண்ணீர் இருக்குமா? தெளிந்த தண்ணீர் தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா சங்கீதத்தில் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறார் இல்லையா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய்விடுகிறார். என்ன தண்ணியா? அமர்ந்த தண்ணீர். முகத்தை பார்த்தா நம்ம முகம் தண்ணியில் தெரியும். இப்படிப்பட்ட தண்ணீர் இருக்கிற இடத்த தான் நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி தண்ணீர் உள்ள இடம் இருக்கும்போது இவங்கெல்லாம் எதை விரும்புகிறாங்க? இந்த தண்ணி எப்போ கலங்கும். கலங்கின நேரங்களில் கை தூக்கி விடுபவரே. கலங்கின நேரத்தில் கை தூக்கி விட ஒருவர் வருவார்னு சொல்லி அந்த தண்ணீர் கலங்கினதை பார்த்து கலக்கமான ஜனங்கள், வியாதியின் கலக்கத்தில் துடித்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அங்கே காத்திருக்கிறார்கள்.
தேவதூதன் வந்து எப்போ இந்த தண்ணியை கலக்குவான்? அப்போ அங்கே பாருங்க, 38 வருஷம் வியாதியாக ஒருத்தன் படுத்திருக்கான். இன்னைக்கும் கூட வியாதி படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிற நபர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நமக்கு வியாதி வந்துருச்சுன்னா அது மாத்திரம்தான் நமக்கு பெருசாக தெரியும். ஐயோ, இந்த வியாதியிலேருந்து நான் எப்போ விடுதலை அடைய போகிறேன், எனக்கு எப்போ என்னுடைய சுகம் எப்போ சமீபித்து வரும், எனக்கு யார் சுகம் கொடுப்பாங்க, எனக்கு சுகம் கொடுக்கறதுக்கு ஒருவரும் இல்லையே. ஏக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் சுகம் கொடுக்கிற ஒருவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கி வருகிறார். பெத்தஸ்தா குளத்துக்கு நீங்கள் போகணுன்னு அவசியமே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ளே வருகிறவர். நம்ம படுக்கையில் வந்து படுக்கையை தொட்டு அவர் எழுப்புகிறவர். பேதுருவின் மாமி இருந்த வீட்டுக்குள்ளே கர்த்தர் போனார். பேதுருவின் மாமியின் கரத்தை பிடித்து கர்த்தர் சுகமாய்விட்டது, எழுந்துருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று கர்த்தரை தேடி போகணும், இல்லை கர்த்தர் நம்மை தேடி வரணும் இல்லையா? இன்றைக்கு அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், உங்கள் எல்லைகளுக்குள்ளே வந்திருக்கிறார். வியாதியோடு படுத்த படுக்கையோடு இருப்பீர்கள் என்றால் உங்கள் வியாதிகள் இப்பொழுது சுகமடைய போகிறது. கர்த்தர் உங்களை சொஸ்தமாக்க விரும்புகிறார். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, இயேசு அவனை கண்டது போல இன்றைக்கு படுத்திருக்கிற உங்களை கர்த்தர் காண்கிறார். அவருடைய கண்கள் உங்களை பார்க்கிறது. அவன் வெகு காலமாய், நமக்கு இவ்வளவு காலம் வியாதியாக இருக்கிறனேன் என்று சொல்லி அது வேதனையில் இருக்கிற அவனை நோக்கி அவனிடத்தில் வந்து, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கும் இதே கேள்வியை தான் நம்மிடத்தில் கர்த்தர் கேட்கிறார். உனக்கு சுகமாகணும்னு விருப்பம் இருக்கிறதா, இல்லை கண்டினியூஸாக நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் தான் விரும்புகிறாயா? நம்ம எப்படி ஜெபிக்கிறோம்? ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் எங்களுக்கு சரியாகணும்னு ஜெபிக்கிறோமா, இல்லை ஆண்டவரே எனக்கு நீர் டைரெக்டாக சுகம் கொடுங்கன்னு ஜெபிக்கிறோமா? எத்தனை பேர் எப்படிப்பட்ட ஜெபம்! அவனிடத்தில் டைரெக்டாக ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, அவனை காண்கிறார். வெகு காலமாய் வியாதிப்பட்டவன் என்பதை இயேசு அறிந்தார். இயேசு அறியாத காரியம் ஒன்றுமில்லை. இயேசு ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். அவன் பக்கத்தில் வர்றார். அவனை நோக்கி, நீ சுகமாகணும்னு விரும்புறியா? உடனே அவன் சொல்கிறான், ஆமான்னு. அவன் பதில் சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? அவனுக்கு இயேசுவை பற்றி தெரியாது. இயேசுவை பற்றி தெரிஞ்சிருந்தால் உடனே போய் அவரை கட்டி பிடிச்சிருப்பான் இல்லையா? அப்படியே பாதத்தை பிடித்திருப்பான். இயேசுவே என்னை சுகமாக்கும் என்று கேட்டு இருப்பான். அவனுக்கு அவரை குறித்த அறிவு இல்லை, அவருக்கு அவனை குறித்த அறிவு இருந்தது. இதுதான் உண்மைங்க. ஆண்டவருக்கு நம்மை குறித்த அறிவு அதிகம். நம்மை குறித்து அவர் அதிகமாய் அறிந்திருக்கிறார். ஆனால் அவரை குறித்து அறிவு நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவர் வந்து கேட்கும்போது அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதுக்கு இங்கே யாருமே, எனக்கு மனுஷ துணை இல்லை. இன்றைக்கி நிறைய விண்ணப்பங்கள் எப்படி வருது? நான் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு யாரை துணை செய்வார் யாருமே இல்லை. நீங்கள் கொஞ்சம் உங்களை யோசிச்சு பாருங்கள். தனிமையில் இருந்தேன்னா உங்கள்கிட்ட ஏதோ குணாதிசயங்கள் மாற வேண்டியது இருக்கிறது. தனிமையில் இருக்கிறேன், தனிமையாக்கப்பட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கு மற்றவங்களோடு ஒத்து போக முடியல? மற்றவங்களுடைய தவறை உங்களுக்கு மன்னிக்க முடியல? மற்றவங்க செய்த தவறை நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க. அவர்கள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் துரோகம் பண்ணியிருந்தால் கூட அந்த துரோகத்தை மன்னிக்கிற ஒரு இருதயத்தை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ளணும். மனிதர்கள் துரோகம் பண்ணுகிறவர்கள், வேதம் சொல்லுகிறது. நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க? துரோகம் பண்ணுகிற மனிதர்கள், துரோகிகள், நம்பிக்கை துரோகிகள். ஆனால் அப்படிப்பட்ட அந்த துரோகத்தை மன்னிக்கணும். மன்னிக்கிற சுபாவம் இருக்கிற மனுஷனை சுற்றி, மனுஷியை சுற்றி மனிதர்கள் தயவுள்ளவர்களாக எழும்புவார்கள். மன்னிக்கலை, கசப்பை இருதயத்திலே வைத்து கொண்டு இருந்தோம் என்றால் தனிமைதான் நமக்கு வாழ்க்கையாக இருக்கும். தனிமையுள்ள வாழ்க்கையை உடைக்கிற தேவனாய் இன்றைக்கு நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கிறவங்க இருதயத்தில் கசப்பு இருக்கிறதா? தனிமையில் இருக்கிறேன், என் பிள்ளைங்க கூட என்னை பார்க்க மாட்டேனுது, மன்னிச்சிருங்க. உங்கள் பிள்ளைகள் நீங்கள் தூக்கி வளர்த்த பிள்ளைகள் தான். சின்ன சின்ன குணாதிசயங்கள் காணப்படலாம், அவர்கள்ட்ட தவறுகள் இருக்கும். தவறாத மனிதர்கள் இல்லை, தவறு செய்யாத பிள்ளைகள் இல்லை.
இன்னைக்கும் கூட பெற்ற பிள்ளைகளை மன்னிக்க தெரியாத பெற்றோர், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மன்னிக்க உங்களுடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கட்டும். இந்த இருதயத்தில் ஒரு ஆயத்தம் தேவை. மன்னிக்கிற பண்பை நம்ம பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் மன்னிக்கிறவர். சிலுவையில் தன்னை அறைந்தவர்களை மன்னித்தார். இரத்தம் சொட்ட சொட்ட தன்னை அடித்தவர்களை அவர் மன்னித்தார். அவரை வாயை திறந்து எச்சில் துப்பினவர்களை, முகத்தில் துப்பினவர்களை அவர் மன்னித்தார். இன்றைக்கும் ஒரு சிலரை மன்னிக்க முடியாத இருதய கடினம் நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுக்கட்டும். நீங்கள் மன்னிச்சுட்டு கொஞ்சம் குழாவுங்கன்னு சொல்லலை. உங்கள் இருதயம் துப்புரவாகட்டும். நம்ம இருதயம் முதல்ல துப்புரவாகும்படிக்கு, நம்முடைய இருதயத்தை கிளியர் பண்ணும்படி, மனதை கிளியர் பண்ணும்படி, நம்முடைய உள்ளத்தை சரி செய்யும்படிக்கே கர்த்தர் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், குளத்தில் என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருத்தர் இல்லை. இப்படி மற்றவர்களை குற்றப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்னை யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, எனக்கு யாருமே இல்லை. பாருங்க, நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி போயிடுறான். நான் முந்தி காரணம் என்ன? கால் நடக்கவே முடியாது. நடக்க முடியாத படுக்கையில் இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். நடக்க முடியாமல் இருந்தால் மனிதர்களால் நம்ம அவமதிக்கப்படுவோம். மனிதர்கள் நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள். நமக்கு எத்தனை வியாதியும் கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாத ஜனங்கள் தான் நம்மை சுற்றி இருப்பார்கள். ஆனால் நமக்குள்ள ஒரு பவர் வேணும். ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்குள்ளே இருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவன் இருக்கிறார். மனுஷன் இன்னொரு மனுஷனுக்குள்ள தன் பலத்தை வைக்க முடியாது. ஆனால் தேவன் தன் பலத்தை எடுத்து நமக்கு கொடுக்கிறவர். அதனால தான் சொன்னார், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். சொஸ்தமாகும்படிக்கு நம்முடைய படுக்கை அறைக்குள்ள கர்த்தர் வந்திருக்கிறார். உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிறார். அரை குறையாய் தன்னுடைய பலனை விளங்க செய்கிற தேவன் நமக்கு இல்லை. பூரண பலத்தை நமக்கு கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய எல்லைக்குள்ள நமக்குள்ள இறங்கி வந்திருக்கிறார். நம்மை அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். இயேசுவே, வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னீரே, அந்த வல்லமை உள்ள வார்த்தை இப்பொழுது என் சரீரத்துக்குள்ளே இறங்கி வருவதாக சொல்லுங்க. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், இந்த வார்த்தை உங்கள் எல்லைகளுக்குள்ளே இறங்கி வருகிறது. வியாதியை விலக்குகிறவர் அவர். ஹல்லேலூயா. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. நீ செய்ய வேண்டிய காரியம் எழும்ப வேண்டும். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நடக்க வேண்டும். சொஸ்த மனம் உனக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை குணமாக்குகிற தேவனாய் வந்திருக்கிறார். சுகமாக்குற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் காயத்தின் தழும்புகள் நமக்கு இருக்கிறது. அந்த தழும்புகள் நம்மை சுகமாக்குகிற தழும்புகளாம். அந்த தழும்புகளினால் நீங்களும் நானும் சுகமடைய முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சுகம் கொடுக்கிற கர்த்தரை நம்முடைய எல்லைக்குள்ளே நம்ம வரவேற்கலாமா? அந்த சுகத்தின் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறோமே. எழுந்திரு என்று சொல்லுகிறார் தேவன். உட்கார்ந்துற இடத்துல இனி உட்கார்ந்துருக்க வேண்டாம். ஒரு சுகமான இடம் கிடைச்சிருச்சு, இதை நம்ம அனுபவிக்கலான்னு சொல்லி உட்கார்ந்துராதீங்க. நிறைய பேர் கால் நடக்க முடியலன்னு சொல்லி மற்றவர்களை வேலை வாங்கி பழக்கப்பட்டிருப்பீங்க. அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வாங்க. நீங்கள் எழும்பி உங்கள் வேலைகளை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் சரீரத்தில் ஒரு சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் எழும்பி மற்றவர்களுக்கு உதவி செய்ய, மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை செய்ய ஆரம்பிங்க. உங்கள் சரீரத்தில் ரத்தோட்டம் சரியாக பாயும். இன்றைக்கு ரத்தோட்டம் சரியாக பாயாமல் கால் வலிக்குன்னு உட்கார்ந்துருந்து சுத்தமாய் நடக்காமல் இருக்கிறவர்கள் ஏராளம். புரிந்து கொள்ளுங்கள். உங்களால் நடக்க முடியும், எழுந்திருக்க முடியும், உங்களால் செயல்பட முடியும். கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் பரிகாரியாக இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனை நம்பிக்கையோடு நம்ம பற்றி கொள்ளும்படி இறங்கி வருவோம். 38 வருஷமாய் வாழ்க்கை முடிந்து போனவனாய் விழுந்து கிடந்தவனாய் இருந்தவனை, எழுந்துரே, உன் படுக்கை நீ எடுத்துக்கோ, உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணி இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்லி அவனை எழுப்பி விட்ட கர்த்தர்
உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அற்புதமான ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நாம் வாசிச்சிருக்கிறோம். இந்த அற்புதம் நம்முடைய எல்லைகளிலே நடக்கும். உங்கள் வீடு இன்றைக்கு ஒரு பெதஸ்தா குளமாய் இயேசு கிறிஸ்து கடந்து வருகிற இடமாய் இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்களுக்குள்ள தருவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எழுந்திரு சுகமாகி என்று சொன்ன தேவனுடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் எல்லைகளை இப்பொழுது நிரப்புவதாக. சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வெளியேறுவதாக. கர்த்தருடைய கரம் இப்பொழுது தொடரட்டும் அப்பா. ஓ, தரிசனங்களை கர்த்தர் காண்பீங்க ஆண்டவரே. உடைய கரத்தின் மகிமையை வெளியரங்கமாக்குங்க. ஒருவரும் சுகவீனமாய் படுத்திராதபடி எல்லா படுக்கைகளும் இப்பொழுது ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் சுருட்டப்படுவதாக. அவைகள் ஆண்டவரை படுத்தவர்களாலே தூக்கி கொண்டு நடப்பதற்கு அதை தூக்கி கொண்டு நடப்பதற்குரிய பலன் கர்த்தர் கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்படி நீர் சூழ்ந்து கொள்ளுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.